வணக்கம். வணக்கம். நீங்கள் என்கிட்ட எப்படி வந்தீங்க? உங்களுக்கு என்னை பற்றி யார் சொன்னாங்க? எந்த மாதிரி ஒரு இதில் மனநிலையில் நீங்கள் என்கிட்ட வந்தீங்க சொல்லுங்கள். வணக்கம். நான் யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சில நாள் மலர் மருத்துவம் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அந்த மலர் மருத்துவம் என்ன அப்படின்றது நான் ஆழ்ந்து பார்க்கும்போது சில சமயங்களில் அந்த மலர் மருத்துவம் சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே உபயோகமாக இருந்தது. அதுக்கப்புறம் சில இதை பார்க்க இது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இந்த ஆர்வத்தில் நான் யூடியூப்பில் நான் சேனலில் செக் பண்ணும்போது ஜஸ்ட் டயலில் பார்த்து சில ஒரு 7-8 இவங்கெல்லாம் சொல்லித் தருவாங்க மலர் மருத்துவம், இவங்கெல்லாம் ஹீலிங் பண்ணுவாங்க அப்படின்னு வந்தது. ஸோ அந்த 7-8 பேர்லேயும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் மேடம் கால் பண்ணாங்க. மேடம் கால் பண்ண உடனே சரி ஓகே, நான் மேடம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மேடம், அப்பாயின்மெண்ட் நேரில் பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கிடச்சி அதுக்கப்புறம் மேடம் இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் உங்களுக்கு. இந்த மலர் மருத்துவத்தினால உங்களுக்கு என்னென்ன பயன் அடைஞ்சிங்க? மலர் மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு வாட்டி நான் கேட்கும்போது எனக்கு அக்ரமணி அந்த மாதிரி பேரெல்லாம் ஒரு பேராக வந்தது. அப்போ நான் பேசிக்காகவே அந்த அக்ரமணினா என்ன அப்படின்றது கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட வந்தோடனே இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு அக்ரமணினா என்ன, ஆஸ்பிரின்னா என்ன, எல்மனா என்ன அப்படின்றது 37 மலர் ப்ளஸ் ஒரு வாட்டர், அதாவது ராக் வாட்டர், இந்த 37 மலரில் ஒரு கேரக்டரிஸும் நீங்கள் பிரித்து சொல்லி தந்தீங்க. ஸோ அது மூலியமாக நான் அந்த அதை நான் ஒரு மலரில் என் கேரக்டருக்கு எது செட் ஆகுது, எனக்கு என்ன ஒரு லேக்கிங் இருக்குது அதை பார்த்து அந்த மலரை நான் அப்ளை பண்ணும்போது என் லைஃப்பில் அது எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயத்த மாற்றிச்சு. எனக்கு ரொம்ப பயனும் அளிச்சுது மேடம். மலர் மருத்துவத்தினால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக. அந்த மாற்றங்கள்னால நீங்கள் என்ன பயனடைஞ்சிங்க? இப்போ மலர் மருத்துவத்தை பார்த்து படிக்கிறதே ஒரு பெரிய பலன் தான். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இது என்ன மருந்து எதுக்கு கொடுக்கணுன்றது தெரியல, ஜஸ்ட் பிளாண்டாக போயிடுறாங்க. ஸோ இது மாற்றம் எப்படின்னா, இப்போ எனக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பதட்டம், ஒரு பயம் கலந்த பதட்டம் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவான முடிவு எப்படி எடுக்கணும். உங்களுக்கு பயம்ன்றது தெரிஞ்ச பயமா இருந்ததா, தெரியாத பயமா? எனக்கு தெரிஞ்ச பயம் இருந்தது. தெரியாத பயம் எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் கொஸ்டின் எனக்கு புரியுது. தெரிஞ்ச பயம்னா அது மிம்லஸ், தெரியாத பயம்னா ஆஸ்பின். நான் ஆஸ்பின் தன்மையில் தான் இருந்தேன். என்ன பயன்றதே எனக்கு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம், ஒரு தன்மை இருந்தது. அப்படி பண்ணும்போது இவர் என்கிட்ட வரும்போது ரொம்பவே பயந்துருந்து என்கிட்ட பேச்சிலேயே ஒரு பயம் இருந்தது, தடுமாற்றம் இருந்தது இவருக்கு. இவர் பேச நான் கேட்டேன், நிறையா கேள்விகள் இவரை கேட்டதில் இவர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இதை படிக்கணும்னு, ஆனால் எனக்கு கரெக்டான வழி தெரியல, யார்கிட்ட போனால் நம்ம கரெக்டாக பண்ணுவோன்ற வழி தெரியாத திண்டாடிட்டு இருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இதை பற்றிலாம் சொன்னேன். அவங்க இது படிச்சுன்னு வா அப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்னால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மருந்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் இவர். அதனால இவர் எங்கிட்ட படிக்கிறதுக்கு வந்தார். நான் படிக்கிறதுக்கு வந்த அன்றைக்கி இவர் என்னை பெரிய குருன்னு ரொம்ப இது பண்ணி என்னை ரொம்ப போற்றி பேசினார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை பார்த்த அன்றைக்கி. அதனால நான் எனக்கும் அவரை ரொம்ப நல்ல லைக் மைண்டடாக இருந்தார். 2 பேரோட மைண்டும் நல்ல லைக் ஆகுது. இந்த பேட்ச் ஃப்ளவரே நமக்கு என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட எமோஷ்னல் ப்ராப்ளத்தை நம்ம மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செட் பண்ணுற அந்த மாதிரி டைப் தான் இந்த மலர் மருத்துவம். இது வியாதிகளுக்கு குணப்படுத்தும்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி கேரக்டர் கிடையாது இது. நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்களோ, இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழறா மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. கோவத்தில் நிறையா பேர் பேசுவாங்க, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அடம் பிடிச்சி ரொம்ப ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கும், அதுகளுக்கு ஒரு பயம்
ஸ்கூலுக்கு போனால் ஏதாவது பண்ணுவாங்களோ, டீச்சர் ஏதாவது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோன்ற பயத்தினாலேயே குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பேட்ச் ஃப்ளவர் மருந்து கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும். தெரிஞ்ச பயமாக இருந்தாலும் சரி, தெரியாத பயமாக இருந்தாலும் சரி, நமக்கு அது நல்லாவே போயிடும். அதுதான் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மலர்னால வரக்கூடிய அந்த ஜூஸ், அந்த இது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராக்ட், அதுலேருந்து வந்து பண்ணி அனுப்புகிறாங்க. அதை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவங்களோட மனநிலையை சரிப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணி. கண்டிப்பாக மேடம். அது சின்ன குழந்தைங்களுக்கு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செஸ்னட் பட் அந்த இது செரட்டோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கை குழந்தைங்களுக்கும் வந்து இது கொடுக்குற அளவுக்கு அந்த இது இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் என் பொண்ணுக்கு வந்து இந்த செஸ்னட் பட் கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ், செஸ்னட் பட் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வரும்போது அது க்யூர் பண்ணியிருக்கு. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வந்து அது க்யூர் பண்ணி அதை வந்து நல்லா இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இது ஞாபகம் சக்தி வருது திருப்பி அது வந்து. அதான் இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு அப்படின்னாக்க, நம்ம ஒரு குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களையோ நம்ம வந்து ரொம்ப மன ரீதியாக அவங்க ரொம்ப நாள்பட்ட இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் நல்லாவே வேலை பண்ணுறது அப்படிங்கிறது இவர் சொல்கிறதுலேருந்து எனக்கு தெரியறது. ஸோ மலர் மருத்துவங்கிறது நிறையா பேர் பண்ணுறாங்க, அதில் நானும் ஒருத்தி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு சொல்லி கொடுத்து பண்ணினோம். 2 பேருக்கும் நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சக்ஸஸ் ஃபுல்லாக வரணும் எங்களுக்கு அப்படின்னு நான் கடவுளை வேண்டிட்டு இவருக்கு நான் நல்லா செய்யுங்க அப்படின்னு நான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க்குக்கு வந்து பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் போடுறோம். இது கண்டினியூ ஆகணும். இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் அந்த நிறைய காம்பினேஷன்ஸு நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ். நன்றி, வணக்கம்.